என் செல்ல பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று மனதளவில் நினைத்திருந்தாய். ஆனால் சில விஷயங்கள் நடக்காமலேயே சென்றிருக்கலாம். ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும். உன் விருப்பம் இல்லாமல் உன்னிடம் ஒரு விஷயம் திரும்ப திரும்ப வருகின்றது என்றால், உன் அப்பாவான நான் உனக்கான நல்லதை எடுத்து தருகின்றேன் என்பதை மட்டும் நீ உன் மனதில் வைத்துக்கொள் தங்கமே. நீ விரும்பியது மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கும். உனக்கான நல்லதை பார்க்க மறந்து விடுவாய். அதை உன் கண்கள் பார்க்கும் வண்ணம் உன் அப்பா நான் செய்வேன். உன்னை படைத்தவன் நான் என்பதை நீ உணரும் பொழுது உனக்கானதையும் சேர்த்துதானே நான் படைத்திருப்பேன். எல்லாம் தக்க சமயத்தில் தக்க நேரத்தில் உனக்கு வந்து அமையும். அவற்றுடன் என் சீரான ஆசிர்வாதமும் உன்னை வந்து சேரும். சுபிட்சமாய் சந்தோஷமான நிம்மதியான வாழ்வினை நீ நிச்சயமாக பெறுவாய். எனவே ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்றால் உடனடியாக வருந்தாதே. அதற்கு இன்னும் சற்று காலம் இருக்கின்றது என்று நினைத்து பொறுமை காத்துக்கொள். நீயும் உன் குடும்பத்தாரும் ஒரு சுபகாரியம் உங்களுடைய வீட்டில் நடக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக ஏங்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அந்த சுபகாரியம் ஏதாவது ஒரு காரணத்தினால் தடைப்பட்டு போய்கொண்டே இருக்கின்றது என்ற மன உளைச்சலில் நீங்கள் இருப்பது உன் அப்பாவான எனக்கு நன்றாக புரிகின்றது. என் செல்ல பிள்ளையே, என்ன நடக்க வேண்டுமோ அது சரியான நேரத்தில் சரியான முறையில் நிச்சயமாக நடக்கும். நீ வருத்தப்படுவதால் அந்த நிகழ்வு மறுநொடியே நிகழப்போகின்றதா? இல்லை தங்கமே. அந்த நிகழ்வு எங்கே, எப்பொழுது, எப்படி நடக்க வேண்டும் என்பது எல்லாமே நான் மட்டுமே அறிந்திருக்கின்றேன். நிச்சயம் நீ விரும்பி ஏங்கி காத்திருந்த அந்த சுபகாரியம் உன்னுடைய வீட்டில் நடக்கத்தான் போகின்றது. கூடிய விரைவில் அந்த சந்தோஷத்தை உங்கள் கண்முன்னே உன் அப்பா நான் நிறுத்தத்தான் போகின்றேன். அதற்கான நல்ல பேச்சுக்களையும் இப்பொழுது துவங்கிவிட்டீர்கள். என் செல்ல பிள்ளையே, சில சமயங்களில் நீ பார்ப்பது பேசுவது எதுவும் உனக்கு புரியாமல் இருக்கலாம். ஆனால் அதன் ஒவ்வொரு உள்ளர்த்தமும் உன் அப்பாவாகிய எனக்கு நன்றாக புரியும். அனைத்து மங்களங்களும் உனது வீட்டில் கூடிய விரைவில் நடக்கவிருக்கின்றது. முதலில் உன்னுடைய மனதை தைரியப்படுத்திக் கொள். உன்னுடைய மனம் சில சமயங்களில் துணிந்து நிற்கின்றது. துணிய வேண்டிய நேரத்தில் பயந்து ஓடுகின்றது. காரணம் இல்லாமல் கற்பனைகளை வளர்த்து கொண்டு கலங்குகின்றது. நடந்து போன காலங்களுக்காக அழுகின்றது. நடக்கப் போகும் எதிர்காலத்தை நினைத்து அஞ்சுகின்றது. அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல குறைந்து நிற்கின்றது. நடக்கப் போகும் எதிர்காலத்தை கண்டு அஞ்சுகின்றது. அடுத்தவர்களுக்கு ஆறுதல் சொல்ல முனைந்து நிற்கின்றது. அந்த ஆறுதல் தனக்கே தேவைப்படும் பொழுது சக்தியற்று போய்விடுகின்றது. பசுமையை கண்டு மயங்குகின்றது. வறட்சியை கண்டு குமுறுகின்றது. உறவுகளுக்காக கலங்குகின்றது. ஒரு கட்டத்தில் மறுத்து போய்விடுகின்றது. என் பிள்ளையான நீ இப்பொழுது இறுதி கட்டத்தில் தான் இருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். கவலைப்படாதே தங்கமே. உன்னுடைய மறுத்து போன இதயத்தை பஞ்சு போல லேசாக மாற்றுவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன். நிச்சயம் ஒரு நல்ல செய்தி விரைவில் உன்னை தேடி வரப்போகின்றது. உன்னுடைய உள்ளமும் உங்களுடைய இல்லமும் மகிழ்ச்சி அடையும். உனக்கான நேரம் இப்பொழுது வந்துவிட்டது தங்கமே. இனி உன் வாழ்வில் எல்லாமே சந்தோஷம்தான். நீ தேடியதை விட நாம் தரவிருக்கும் வாழ்க்கை நிம்மதியானது, நிரந்தரமானது. கவலைப்படாதே தங்கமே. உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எந்த பயமும் உனக்கு வேண்டாம். நீ சீரும் சுபிட்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை கூடிய விரைவில் பெறுவாய். பல நாட்களாக முயன்றும் தொடர் தோல்வியால் இப்பொழுது நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய தோல்விகள் அனைத்தையும் தரம் பிரித்து இன்று நீ வெற்றி பெறுவதற்கான நாளாக இருக்க போகின்றது. நீ எந்த விஷயத்தை மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயத்தில் மாபெரும் வெற்றியை நீ பெறப்போகின்றாய். உன்னுடைய அத்தனை ஆசைகளும் நிறைவேறப் போகின்றது. ஒரு சில உதவிக்காக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றாய். நீ எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்க்காத உதவி உன்னை தேடி வரப்போகின்றது தங்கமே.
நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் என அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ வாழ்க்கையில் உயரப் போகின்றாய். உன்னை தொடரும் துயரங்கள் அனைத்தும் இன்றோடு விலகப் போகின்றது. நீ விரும்பிய வாழ்க்கையை விரும்பியபடியே நீ வாழப் போகின்றாய். மனம் தளராமல் மறுபடியும் எழுந்து நில் தங்கமே. தோல்விகளை சந்தித்ததால் நீ வாழ்வில் தோல்வியடைந்து விட்டாய் என்று அர்த்தமில்லை. இறுதியில் நீயும் தான் ஜெயிக்கப் போகின்றாய். உனது கோரிக்கைகளை நான் ஒரு நாளும் நிராகரித்ததில்லை. நிச்சயம் அது நிறைவேறும். உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு. உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும். அதிக வேதனையிலும் அளவு கடந்த சந்தோஷத்திலும் நீ நிலை தவறாமல் இருக்க வேண்டும். அதுவே உன்னை வாழ்வில் நிலை நிறுத்தும். உன் மனம் வெள்ளை என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். உன்னை படைத்தவன் நான் சொல்கின்றேன். உனக்கு சர்வ நிச்சயமாய் நல்லது நடந்தே தீரும். நல்லதை மட்டுமே உன்னிடம் நான் நெருங்க வைப்பேன். நீ பார்க்கும் அனைத்திலும் என்னை பார்க்கின்றாய். ஏதோ ஒரு ரூபத்தில் நானும் உன்னை பார்க்கின்றேன். அதே நேரத்தில் நிச்சயம் உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றி வைத்து விட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்க போகின்றது. சகல சௌபாகியங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நான் உண்மையாக இருப்பதனால்தான், நான் நேர்மையாக இருப்பதால்தான் வாழ்க்கையில் பல சோதனைகளையும் பல கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றேனே அப்பா என்று நீ மனமுருகி என்னிடம் கேட்கின்றாய். என் அன்பு தங்கமே, வளைந்த ஆணியை அனைவரும் விட்டு விடுகின்றார்கள். நேராக நிற்கும் ஆணியைத்தான் அடி அடி என்று அடித்து துவம்சம் செய்கின்றார்கள். அதுபோலத்தான் உண்மையாக இருப்பவர்களின் நிலைமையும். வாழ்க்கையில் நீ பல அடிகளை பட்டுவிட்டாய். இனி எந்த அடியும் உனக்கு படாமல் பாதுகாப்பது என்னுடைய கடமை. உனது வழிகள் நீ யார் என்பதை தீர்மானிப்பதில்லை. அந்த வழியிலிருந்து நீ எப்படி மீண்டு வருகிறாய் என்பதை பொறுத்துதான் நீ யார் என்பதை இந்த உலகம் அறியும். நீ அனைத்திலிருந்தும் கூடிய விரைவில் மீண்டு வரப்போகின்றாய் தங்கமே. உன் வாழ்வில் இனி நடக்காது என நினைத்தவை யாவும் நடக்கப் போகின்றது. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார். இனி உனக்கு கஷ்டமே வராது. நான் இருக்கிறேன். பயம் வேண்டாம் தங்கம்.